நம்ம கிட்னியில் நமக்கு அந்த வடிகற்றத்த அமைப்பானது நீண்ட நேரம் ரொம்ப நேரம் ஒன்றுக்கு அடக்கி வச்சுருந்தாலும் இல்லை தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கல் இருக்கிறதுனால உடனே சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு எனக்கு 14 mm 15 mm இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உடனே சர்ஜரி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சில டைமில் உங்களுக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது, பஸ் இருக்குது, அதுலேருந்து சீல் மாதிரி வலியுது, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே அதை கன்சிடர் பண்ணுறோம். இல்லைன்னா தேவையே கிடையாது. நீர் பெருக்கி செய்கை உடைய மூலிகைகளையோ இல்லை மருந்துகளையோ நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த கல் எத்தனை mm இருந்தாலும் அது கரைஞ்சி சைஸு வந்து கம்மியாகும். சிறுநீர் கழிக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணணும். கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து அந்த ஒன்றுக்கு நல்லா முட்டிட்டு வருது பார்த்தீங்களா, அது வரையும் ஹோல்டு பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் வந்து உள்ளே வந்து ஒரு கிரியேட் ஆகும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிறுநீரக கல். இப்போது நிறைய பேருக்கு வந்து சிறுநீரக கல் தொந்தரவு வந்து இருக்கும். இதுக்கு நிறைய மருந்துகள் வந்து எடுப்பாங்க. ஆனால் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன், சரிங்களா? இவங்க இது கல் 14 mm 15 mm இருக்கிறது எல்லாமே எடுப்போம். அந்த கல் வந்து நல்லா குறைஞ்சிட்டு வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்டது கெட்டது, அதாவது வந்து சில ஜங்ஷனில் பிவி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், பெல்விக் யூரித்ரா அந்த ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னாக்கா அது என்ன ஆகாது அப்படின்னாக்கா வந்து அடிச்சுட்டு போகாது, அது அந்த இடத்துல இருக்கும். கல் வந்து நமக்கு கரையாது. ஏன் வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்குது? கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது? இப்போ நமக்கு உப்பளத்தில் வந்து எப்படி வந்து நீர் வந்து வற்றும் போது உப்பு படியுது, அதே மாதிரி தான் நம்ம கிட்னியில் நமக்கு அந்த வடிகற்றத்த அமைப்பானது நீண்ட நேரம் ரொம்ப நேரம் ஒன்றுக்கு அடக்கி வச்சுருந்தாலும் இல்லை தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது, ஏன்னா அந்த உப்பு வந்து அந்த இடத்துல ரொம்ப நேரம் தங்குதில்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து அது வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும், படிய ஆரம்பிச்சிடும். அப்போ ரொம்ப நாளாக வந்து அவருக்கு வந்து இருக்கும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் வந்து சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். ஏன்னா அந்த உப்பு மேலே 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 வந்து நமக்கு படிய ஆரம்பிச்சிருது. அப்படி படியும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது, வலியும் இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. ஒரு 3 mm 4 mmலாம் இருக்கும்போது நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. சிலருக்கு 5 mm 6 mm 8 mm 10 mm போகும்போது திடீர்னு அவங்களுக்கு வலி வரும். ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே போன பின்னாடி தான் வலி வரும். எடுத்த உடனேலாம் யாருக்கும் வலி வராது, சரிங்களா? இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 5 mm 6 mm கல்லை நினச்சி நம்ம பயப்படவே வேண்டிய தேவையில்லை. வெறும் தண்ணி குடித்து நம்ம ஒன்றுக்கு வந்து வெளியேற்றினா போதும், அந்த கல் அதிலே வந்து அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா அந்த பெல்விக் யூரித்ராவோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 8 mm 10 mm சைஸில் வந்து நமக்கு அது வந்து இதாகுது. ஸோ இந்த கல் வந்து 5 mm 6 mmலாம் ஈஸியாக ஃப்ளோவில் வந்து அடிச்சுட்டு போயிடும். நமக்கு அதை நினச்சி நம்ம ஒரு 5 mm 6 mmலாம் வந்து பயப்படவே தேவையில்லை, சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப சைஸில் வந்து பெருசாக இருக்குது, 12 mm 13 mm 14 mm அப்படின்றது மட்டும்தான் நம்ம அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கேர் பண்ணி நம்ம இது பண்ணணும், சரியா? அதுவும் அந்த ஜங்ஷனில் வந்து மாட்டிக்குது, அதாவது வந்து பெல்விக் யூரித்ரல் ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் மாட்டிக்கிச்சுன்னா மட்டும்தான் அந்த கல் வந்து போகிறதுக்கு வந்து நமக்கு கஷ்டப்படும். அப்படி இருக்கிற கல்லையும் எளிமையாக சித்த மருத்துவத்தின் மூலமாக நம்மளால் கற்களை கரைச்சி நமக்கு வெளியே கொண்டு போக முடியும், சரியா? நீங்கள் இந்த கல் இருக்கிறதுனால உடனே சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு எனக்கு 14 mm 15 mm இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உடனே சர்ஜரி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சில டைமில் உங்களுக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது, பஸ் இருக்குது, அதுலேருந்து சீல் மாதிரி வலியுது, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே அதை கன்சிடர் பண்ணுறோம். இல்லைன்னா தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா
நீர் பெருக்கி செய்கை உடைய மூலிகைகளையோ இல்லை மருந்துகளையோ நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த கல் எத்தனை இருந்தாலும் அது கரைஞ்சி சைஸு வந்து கம்மியாகும். அது ஒரு 5 mm 6 mm வந்த பின்னாடி ஈஸியாக வந்து அடிச்சுட்டு வெளியில் வந்துடும் சார். ஆனால் சிலர் கேட்பாங்க, சிலர் 5 mm 6 mm தான் சார் எனக்கு கல் இருக்குது, ஆனால் அதுவுமே வெளியே போக மாட்டிருக்கு சார், இது அது உள்ளே தான் இருக்குது, எனக்கு அதனால் வலி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் 5 mm 6 mm இருக்கிற கல் அது நார்மலாக போயிடணும் தானே, ஏன் வந்து போகல அப்படின்னாக்கா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிட்னி இருக்குது அப்படின்னாக்கா அதுலேருந்து நமக்கு பைப்பு மாதிரி கனெக்ஷனில் இருக்குது இல்லையா. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம யூரின் வந்து இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி இந்த பைப் வழியாக வந்து நமக்கு வெளியேற்றணும். சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கல் இந்த இடத்துல இருக்குது, இதை வந்து அடிச்சுட்டு போகணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த கல்லை அடிச்சுட்டு போகிற அளவு ப்ரெஷர் இருந்தால் தானே வந்து அந்த கல் வந்து உருண்டு போகும். இப்போ ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பில் நடுவில் கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி ஃப்ளோ போகுது அப்படின்னாக்கா அந்த அளவு ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தானே அந்த கல் அந்த பைப் வழியாக அடிச்சுட்டு போகும், இல்லைன்னா அது அந்த இடத்துல தானே படியும். அதனால தான் சிலருக்கு அந்த 4 mm 5 mm இருக்கிற கல் வந்து அந்த ப்ரெஷர் இல்லாதனால, ஏன்னா யூரின் அந்தளவு ப்ரெஷராக வந்து இதாகாது. ஸோ சில டைமில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து ப்ரெஷர் அந்த போதிய ப்ரெஷர் இல்லாதனால கல் 4 mm கல் 5 mm கல் இதாகும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நிறைய நீர் பெருக்கை செய்யக்கூடிய மூலிகைகளையோ இல்லை மருந்துகளையோ நம்ம எடுத்துட்டு காலையில் எழுந்து கொஞ்சோண்டு இந்த முள்ளங்கி சாறு இருக்குது இல்லைங்களா, முள்ளங்கி சாறு ஒரு 200 ml அந்த மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா. அது கூட ஒரு 500 ml இல்லை 250 ml ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி வர மாதிரி வந்து எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 700 ml வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். காலையில் எழுந்த உடனே இதை வெறும் வயிற்றில் வந்து நம்ம குடிக்கணும். அப்போ குடிக்கும்போது முள்ளங்கிக்கு நீர் பெருக்கை செய்கை உண்டு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ரெண்டாவது வந்து காலையில் எழுந்த உடனே குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிறுநீரகம் நல்லா வேலை செய்யும், ஒன்றுக்கு நல்லா இதாகும். ஆனால் எடுத்த உடனே விட்டுறக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணணும், கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து அந்த ஒன்றுக்கு நல்லா முட்டிட்டு வருது பார்த்திங்களா, அது வரையும் ஹோல்டு பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் வந்து உள்ளே வந்து ஒரு கிரியேட் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நல்லா முட்டிட்டு வரும்போது வந்து நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் ஒன்றுக்கு விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷரில் இந்த 4 mm 5 mm 6 mm இருக்கிற கல் வந்து அடிச்சுட்டு வெளியில் வந்துடும் சரியா. நீங்கள் இதை இந்த 4 mm 5 mm 6 mm இதை பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் வெளியில் வந்துடும். அதுக்கு மேலே உள்ள அதுக்கு அந்த சைஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் நீண்ட நாள் மருந்து எடுக்கணும். ஏன்னா ஒரு 5 நாளோ 10 நாளோ 15 நாளோ மருந்து எடுக்கணும். அப்போ சைஸ் வந்து கம்மியாகும். இப்போ 14 mmன்றது வந்து ரொம்ப பெரிய சைஸ், அது அந்த இருத்துற வழியாக இறங்கி வராது, இறங்கி வந்தாலும் இடையில வந்து எங்கேயாவது மாட்டிக்கும், அப்போ நமக்கு வலி அதிகமாகும். ஸோ அப்போ வந்து அப்போ என்ன அது வராது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நீர் பெருக்கை செய்கையுடைய மூலிகைகள், நெரிஞ்சலாக இருக்கட்டும், சிறுகன் பீலையாக இருக்கட்டும், இல்லை மூக்கிரட்டையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தனி மூலிகைகளையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் நண்டுக்கல் பருப்பம் கொடுப்பாங்க, இல்லை நெரிஞ்சில் குடிநீர் கொடுப்பாங்க, நீர்மூழ்கி கஷாயம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான மருந்துகள், வெடியுப்பு சுண்ணம், இது கல்லுடை குடோரி போன்ற மருந்துக்களை வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த கல் என்ன பண்ணும், ஒன்று தேஞ்சு சைஸ் வந்து கம்மியாகும், இல்லை அப்படின்னா உடஞ்சி சைஸு கம்மியாகும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். இடையில சிலருக்கு வலி வரலாம், அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு வலி மாத்திரை எடுத்து கூட பெயின் கில்லர் எடுத்து கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த மெடிசன் வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்த பின்னாடி நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, காலையில் முள்ளங்கி சாரும் தண்ணியை கலந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒன்றுக்கு அடிச்சு காலையில் எழுந்து ஒன்றுக்கு சிறிது நேரம் அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் போனாங்க அப்படின்னாக்கா சைஸு கம்மியான பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டு வெளியில் வந்துடும். இதை பண்ணாங்கனாவே போதும், சிறுநீரகங்களுக்கு எளிமையாக தீர்வு காண முடியும். இதுக்கு நீங்கள் சர்ஜரி அறுவை மருத்துவம் தேவையில்லை. இல்லை அது நிறைய இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல டாக்டரோட அணுகி அவரோட அறிவுறுத்தின் பேரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா.
இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.